Use your headphone. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உருவாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். 2020 காலகட்டத்தில் கொரோனா வந்த அந்த காலகட்டத்தில் அனைத்து கடையும் மூடி இருக்க அந்த காலகட்டத்தில் அது ஒரு லாக்டவுனு. அந்த லாக்டவுன் நேரத்தில் நீங்கள் ஒரு பூஜை பொருள், அதாவது கோவிலுக்கு அருகாமையில் பூஜை பொருட்கள் விற்பனை செய்கிற கடை நடத்துகிறீங்க. அந்த கடையை வச்சு ஒரு 3 லட்சம் ரூபாய் ஃபைனான்ஸ் கம்பெனியில் பணம் வாங்குறீங்க. கிட்டத்தட்ட 24 மாதங்கள் தவணையில் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. 18 மாதங்கள் சரியாக கட்டிட்டீங்க. இன்னும் 6 மாதம் பாக்கி இருக்குது. அந்த நேரத்தில் இந்த லாக்டவுன் வந்துடுதுங்க. சரியாக கடையை திறக்க முடியாத அந்த காலகட்டத்தில், வருமானமும் இல்லாத அந்த காலகட்டத்தில் உங்கள் மனைவி உங்களோட கை குழந்தைகளோட 2 குழந்தைகளோட ரொம்ப கஷ்டப்படுறீங்க. கஷ்டப்படுற நேரத்தில் இந்த ஃபைனான்ஸை உங்களால் திருப்பி செலுத்த முடியலை. அப்படி 1 மாத காலங்கள் போயிடுது. ஃபைனான்ஸ் கம்பெனிலேருந்து உங்களுக்கு ஃபோன் மேலே ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாத்தையும் சமாளித்து குடும்பத்தையும் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. 2வது மாத காலமும் வருது. அந்த நேரத்தில் அந்த ஃபைனான்ஸ் கம்பெனியோட மேனேஜர் உங்களுக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி பேசுகிறாரு. பேசும்பொழுது சில அவமான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாரு. உங்களை அவமானப்படுத்துகிறாரு. நீங்கள் அவமானத்தில் விக்கி தலை குனிகிறீங்க. மறுநாள் அந்த ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு நேரடியாக போய் சண்டை போடுறீங்க. சண்டை போட்டாலும் உரிய நியாயம் உங்களுக்கு கிடைக்கல. மறுபடியும் அவமானப்படுத்தப்படுறீங்க. நேராக வீட்டுக்கு வர்றீங்க. தன்னோட மனைவி குழந்தைகள் முன்னால் கூனி குறுகி அழுது போய் இருக்கீங்க. உங்களால் எந்த ஒரு செயலையுமே செய்ய முடியலைங்க. ஏன்னா நீங்கள் ஒரு சாதாரண மனுஷன். காவல் நிலையத்தில் புகாரும் கொடுக்க முடியலை. அவனை நேர சண்டை போடவும் முடியலை. நேர போய் அவன் சட்டையை பிடிச்சி அடிக்கவும் முடியாது. ஏன்னா இது ஒரு பெரிய ஃபைனான்ஸ் கம்பெனி. இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் அவமானத்தில் கூனி குறுகி போய் நிற்கிறீங்க. 18 மாத தவணை கரெக்டாக கட்டிட்டீங்க. இன்னும் 6 மாதம் தான். சரியாக கட்டுனா 6 மாதம் தான். 6 மாதத்துக்காக இப்படி ஒரு வார்த்தையை அவன் யூஸ் பண்ணியிருக்கானே அப்படின்னு வெம்பி விதும்பி தவிச்சு போய் நிற்கிறீங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு சில பல மாந்திரிக வேலைகள் முழுமையாக தெரிஞ்சிருந்தா, அதாவது இந்த செய்வினை வைக்கிறது, எடுக்கிறது, மாந்திரிகம், தாந்திரிகம் அனைத்து வேலையும் உங்களுக்கு முழுசா தெரிஞ்சிருந்தா, அந்த அஷ்ட கர்மங்கள் 8ன்னு சொல்லுவாங்க. இந்த அஷ்ட கர்ம வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு முழுசா தெரிஞ்சிருந்தா, அதுல உங்களுக்கு முழு ஈடுபாடு இருந்தா, அதுல முழுசா உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா, அவனை சும்மா விடுவீங்களா நீங்க? ஆமாங்க, அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்படி ஒரு சாதாரண மனுஷனால அந்த மேனேஜரை பழிவாங்க முடியாத அந்த மனிதர் அனைத்து வேலையும் தெரிஞ்ச இந்த மனிதர்கிட்ட மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் அவன் வாழ்க்கையில எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு திரும்ப அவன்கிட்டே போய் அவன் காலடியிலே போய் தஞ்சம் அடைஞ்சான் அப்படிங்கிற அந்த உண்மை சம்பவத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க நண்பர்களே, அந்த மர்மமான வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சண்முக பிரபு. வெல்கம் டு மாய மர்மங்கள். மேலும் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இதுபோல் உங்கள் வாழ்க்கையிலோ உங்கள் நண்பர்களுடைய வாழ்க்கையிலோ உண்மையான அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதேனும் நடந்திருந்தா அது நமது சேனல்ல நீங்க ஒளிபரப்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற எனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. அந்த உண்மையான அதிபயங்கர சம்பவம் நமது சேனல்ல ஒளிபரப்பப்படும். இந்த சம்பவம் 2020 காலகட்டத்தில் நடந்ததுங்க. ஆமாங்க, அதாவது இந்த கொரோனா காலகட்டத்தில் நடந்தது. கொரோனா காலகட்டம் 2வது கொரோனா காலகட்டத்தில் நடந்ததுங்க. பழனி பக்கத்துல பூஜை சாமான் வியாபாரம் பண்ற ஒரு சிறிய கடை நடத்திக்கிட்டு இருக்காருங்க நமது சண்முகம். இந்த சண்முகம் தாங்க நமக்கு இந்த சம்பவத்தை அனுப்பி விட்டுருக்காரு. நம்ம ஏற்கனவே குட்டிச்சாத்தான் மாந்திரிகம் அப்படிங்கிற ஒரு கதையை போட்டிருக்கோம். அந்த உண்மை சம்பவத்தை பார்த்து அது பிடிச்சு போய் இந்த சம்பவத்தை நமக்கிட்ட இப்ப இந்த சண்முகம் பகிர்ந்திருக்காருங்க. இந்த சண்முகத்துக்கு சிறிய குடும்பங்க. ஒரு மனைவி, 2 சிறிய கை குழந்தைகளோட அந்த பழனி பக்கத்துல, அந்த கோயில் நகரத்துக்கு பக்கத்துல ஒரு சிறிய கிராமத்துல வசிக்கிறாரு. அந்த கிராமத்திலே ஒரு கோவிலுக்கு முன்னாடி பூஜை ஜாமா விற்பனை செய்யற அந்த கடையும் நடத்திக்கிட்டு இருக்காரு. இப்படி நல்லா போயிருந்த அவரு ஒரு கம்பெனியில, அதாவது பிரபல பைனான்ஸ் கம்பெனியில ஒரு 3 லட்சம் ரூபாய் லோன் பணமா வாங்குறாரு. 24 மாத தவணையில அவர் வாங்கியிருக்காருங்க. ஒரு 18 மாசம் அவர் கரெக்டா கட்டிட்டு வந்துட்டாருங்க. அந்த நேரத்துல தாங்க இந்த கொரோனா லாக்டவுன் வந்திருக்கு. 6 மாத காலங்கள் இன்னும் அவர் கட்ட வேண்டிய பாக்கி இருக்குதுங்க. கிட்டத்தட்ட இந்த லாக்டவுன் எல்லாம் போட்டாச்சு. தனக்கு எந்த ஒரு பொழப்பு தளப்பும் கிடையாது.
குடும்பமும் ரொம்ப கஷ்டத்தில் மாட்டிக்கிறாங்க. கடையை திறக்க முடியல, வியாபாரம் இல்லை. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு இவருக்கு தெரியவே இல்லை. இந்த 18வது மாத அந்த தவணையும் அவர் கட்டலைங்க. அவர் கட்டாமல் விட்ட அந்த தேதியிலிருந்து அந்த ஃபைனான்ஸ் கம்பெனிலேருந்து அவருக்கு ஃபோன் மேலே ஃபோனாக வந்து ஒரே தொந்தரவாக இருக்குது. எப்படியோ 1 மாத காலங்கள் அப்படியே போகுதுங்க. இவர் சமாளிச்சிடறாரு. அந்த 1 மாத காலங்கள் அப்படியே இப்படியுமா சொல்லி இவர் சமாளிச்சிடறாரு. கிட்டத்தட்ட 2வது மாத காலகட்டங்கள் வருது. இவருக்கு ஏற்கனவே வீட்டில் பல பிரச்சனைகளுங்க. சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுற அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடுதுங்க. ஆமாங்க, இந்த கடை வச்சுக்கிட்டு இருந்த அந்த நபர் மட்டும் கிடையாது, நிறைய பேர் கொரோனா காலகட்டத்தில் இந்த ஃபைனான்ஸு இந்த மாதிரி கம்பெனிகளில் பணம் வாங்கி கொடுத்தாங்க. அவங்க கடையை நடத்திக்கிட்டு வந்திருக்காங்க. இந்த கொரோனா காலகட்டத்தில் நிறைய பேர் அழிஞ்சிருக்காங்க. அப்படித்தாங்க இவரும் அந்த கொரோனா காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. இப்படி இந்த மாதிரி கொரோனா வந்து திடீர்னு நம்ம பொழப்பு தலைப்பு அனைத்தையுமே அழிக்கணும்னு யாருமே நினைச்சு பார்த்துருக்க மாட்டோம். அப்படி இவரும் மாட்டிக்கிட்டாரு. முதல் மாத தவணையை அவர் கட்டலை. 2வது மாத தவணையும் வருது. அந்த கம்பெனிலேருந்து நேர அந்த மேனேஜரை கால் பண்ணி இவர்கிட்ட இப்போ பேச ஆரம்பிக்கிறாரு. ஆமாங்க, அந்த கம்பெனி மேனேஜர் ஃபோன் பண்ணி எடுத்த உடனே இவரை மரியாதை குறைவா பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க யாரு, சண்முகமா அப்படின்னு பேச ஆரம்பிச்சவர் இவரை பாடா போடா அப்படிங்கிற மாதிரி உரிமையில பேச ஆரம்பிக்கிறாரு. உன்னால கட்ட முடியலைன்னா நீ எதற்காக பணம் வாங்குற, உனக்கெல்லாம் எதுக்குடா குடும்பம் குட்டி, உனக்கு எதற்கு மனைவி அப்படிங்கிற மாதிரி சில தவறான வார்த்தைகள் அவர் மனைவியை பத்தி சொல்லிடுறாரு. இதுல இந்த சண்முகம் துடிச்சு போறாருங்க. துடிச்சு போய் கோவத்துல இவரும் அந்த போன்ல அவர்கிட்ட மிகவும் வாக்குவாதம் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படியே அந்த மேனேஜரும் நாளைக்கு நீ கம்பெனிக்கு வா, இல்லைன்னா உன்னை உண்டு லைன் பண்ணிடுவேன் அப்படின்னு அந்த கம்பெனியோட மேனேஜர் பிரசாந்துங்க அவர் இந்த வார்த்தையெல்லாம் கடுமையாக பேசி அவரை இன்னும் கோபமாக்கி விட்டுறாருங்க. மறுநாள் இவரும் இந்த சண்முகமும் மிகுந்த கோபத்தோட அந்த கம்பெனியை நோக்கி போறாரு. இவரும் எவ்வளவோ பேசுறாருங்க அவர்கிட்ட. கவர்மெண்டே ஒரு 3-4 மாதங்கள் தவணையை கட்ட வேணாம்னு சொல்லியிருக்கு. நீங்கள் என்ன எந்த மாதிரி பாடுபடுத்துறீங்க, அப்படியே நான் கட்டுறேன், ஆனால் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் ஒன்று யார் பேச சொன்னதுன்னு இவரும் கோபமாக அவர்கிட்ட பேசும்பொழுது அந்த பிரசாந்த் அதெல்லாம் இவருக்கு பொருட்படுத்தவே இல்லைங்க. அவர் பணத்தில் குறியாக இருக்கிறாருங்க. நீ பணத்தை கட்டியா அதுக்கப்புறம் பேசியா அப்படின்னு இவரை ஒருமையில் அவர் பேசினது தவறாக கூட அவருக்கு தோணவே இல்லை. மறுபடியும் அந்த கம்பெனியில் வச்சு இவரை அசிங்கப்படுத்துகிறான் அந்த பிரசாந்த். மறுபடியும் அசிங்கப்படுத்தி அந்த கம்பெனியில் இருக்க அனைவர் முன்னாலுமே இவனை அசிங்கப்படுத்தினதுல இந்த சண்முகம் கூனி குறுகி போய் அந்த இடத்துல அவனை முறைச்சு பார்த்து ஒரு வார்த்தையை சொல்றாரு. நீ கண்டிப்பா இன்னும் 15 நாள் அதிகபட்சம் 1 மாசத்துல நீ என்னை தேடுவடா, என்னை தேடி என் காலில் வந்து விழுவ, அந்த மாதிரி ஒரு செயலை நான் பண்றேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லும் பொழுது கம்பெனியில் இருக்கவங்க அனைவருமே சிரிக்கிறாங்க இவனை பார்த்து. அதாவது இந்த சண்முகத்தை பார்த்து சண்முகம் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னோன்னே எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த சண்முகத்துக்கு மட்டும்தான் தெரியும் நான் என்ன பண்ண போறேன், எதனால நீ என்னை தேடி வருவ அப்படின்னு. அந்த இடத்துல அவன்கிட்ட ஒரு சவாலை சொல்லிட்டு மறுநாள் வர்றாரு. மறுநாள் வந்து இந்த 2 மாத தவணை பணத்தை எப்படியோ ரெடி பண்றாருங்க. அதாவது இவரோட மனைவி கழுத்துல இருந்த ஒரே ஒரு தங்கச்செயின், அந்த தங்கச்செயினை எடுத்துட்டு வித்துட்டு இந்த 2 மாத தவணையும் நேரடியா போய் கட்டிட்டு ரசீது வாங்கிறாரு. இவர் மேற்கொண்டு எந்த ஒரு வார்த்தையும் அந்த கம்பெனியில பேசலைங்க, அந்த மேனேஜர்ட்டையும் பேசல. அந்த மேனேஜரும் இவனையும் திரும்பி பார்க்கல. அந்த கம்பெனிக்கு நேர போய் பணத்தை கட்டுறாரு, ரிசிப்டை வாங்கிட்டு வந்துறாரு. இன்னும் 4 மாத தவணைகள் மட்டும்தான் பாக்கி இருக்குது, அதை எப்படியாவது செலுத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்குறவர் சொல்லும் பொழுது அது எனக்கு தெரியும், உன் பணம் உனக்கு வந்துருச்சு, அடுத்த மாதம் தவணையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு அங்கிருந்து கோபமாக கிளம்புறாருங்க நமது சண்முகம். அங்கிருந்து நேர வந்த சண்முகம் மிகுந்த கோபமடைஞ்சு தன்னோட மனைவியை இந்த மாதிரி பேசிட்டான் என்று இவர் துடிக்கிறாருங்க. மனசு ஒருநிலைப்படுத்த இவரால் முடியவே இல்லை. தன்னோட மனைவி கிட்டையும் சொல்ல முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு, ஆமாங்க இவர் ஏற்கனவே பல தாந்திரிக வேலைகள் செய்யக்கூடியவர் தாங்க இந்த சண்முகம். அதனால இவர் பூஜை ஜாமான் விற்பனை செய்கிற அந்த கடையும் நடத்திக்கிட்டு இருக்காருங்க. இவர் நல்ல வேலைகள் மட்டும்தான் செய்கிறதா வழக்கம்னு நம்ம கிட்ட சொல்லியிருக்காரு. யாருக்காவது பில்லி சூனியம் ஏவல் அப்படிங்கிற மாதிரி யாராவது வச்சிருந்தா அதை எடுத்து விடுறது இவரோட பிரதான தொழிலாகவும் இந்த பூஜை சாமான் அதற்காக விற்பனை செய்கிற அந்த கடையும் நடத்திக்கிட்டு வந்திருக்காருங்க. இவர் யாருக்கும் செய்யறது கிடையாது, எடுத்து வர்றது மட்டும்தாங்க இவருக்கு வேலை. அதே நேரத்தில் இவர் சரியான நபருக்கு மட்டும்தாங்க அந்த மாதிரி வேலைகளை செய்வார். இவர் யாரிடமும் போய் குருவா இருந்து கற்றுக்கிட்டவர் கிடையாதுங்க. 3 தலைமுறையா இவங்க தலைமுறையா அந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க. இவங்க தாத்தா, இவங்க அப்பா, அவங்க அப்பா இவருக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காரு. இப்போ அவருடைய அப்பா உயிரோட கிடையாதுங்க. இவர் அந்த வேலையில முழுசா கத்துக்கிட்டு அந்த வேலையில இவர் முழுசா இறங்கி அதை செய்யலைங்க. அதாவது இந்த அஷ்டகர்மம் 8 அப்படிம்பாங்க, அந்த விஷயத்தை பூரா முழுசா கரைச்சு குடிச்சவருங்க இந்த சண்முகம். இவர் அந்த வேலையில முழுசா ஈடுபடாம இப்போ இவர் பூஜை ஜாமா வியாபாரம் செய்யற அந்த கடையை வச்சு நடத்திக்கிட்டு இருந்திருக்காரு. யாராவது தெரிஞ்சவங்க வந்தா மட்டும்
அந்த செய்வனை, ஏவல், பில்லி, சூனியம், காத்து, கருப்பு அப்படிங்கிறத எடுத்து விடுறது மட்டும் இவரோட வேலை. இப்போ தனக்கே இப்படி ஒரு அவமானம் நடந்திருக்கு அப்படின்னு உடனே யோசித்து ரொம்ப கஷ்டப்பட்டு முதல் முறையாக ஒருத்தனுக்கு நான் செய்யணும் அப்படின்ட்டு ஒரு 7 நாள் விரதம் இருந்திருக்காராங்க. 7 நாள் ஒரு நேரம் மட்டுமே உணவு எடுத்து கோவிலில் போய் தனியாக படுத்து உறங்கி இவரே சமைச்சு சாப்பிடுவாராங்க. அப்படி சமைச்சு சாப்பிட்டு அந்த 7வது நாள் முடிவில் இவர் சில பல வேலைகள் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. அந்த மேனேஜர் பிரசாந்தை பழி வாங்கிறதுக்காக சில பல வேலைகள் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. ஆமாங்க, இந்த பிரச்சனை நடந்து 2வது நாள் இந்த பணத்தை அங்கே கட்ட போகும்பொழுது அந்த மேனேஜர் ரூமுக்குள்ள போய் தான் பணம் கட்டியிருக்காரு. அங்கு இந்த பிரசாந்தும் உட்கார்ந்துருக்கான். அப்போ அவரோட சில உடைமை அவன் மேஜை மேலே இருந்திருக்கு. ஆமாங்க, அங்கே ஒரு கர்ச்சிப் இருந்திருக்கு. அந்த கர்ச்சிப்பை அவனுக்கு தெரியாமலே இவர் எப்படியோ எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க. கைப்படாமல் எடுத்துகிட்டு வந்து அந்த கர்ச்சிப்பை எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இந்த வேலைகள் அனைத்தையும் செஞ்சதா அவர் அப்படியே சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 3 நாள் இந்த மாந்திரிக பூஜைகளை செஞ்சிருக்காருங்க. முதல் நாள் மாந்திரிகம் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, இவர் ஒரு குட்டிச்சாத்தான் ஏவல் தாங்க பண்ணியிருக்காரு. கருங்குட்டி அப்படிங்கிற ஒரு சின்ன கருங்குட்டி அப்படிங்கிறத ஏவல் பண்ணியிருக்காருங்க. முதல் நாள் இரவு முழுக்க ஒரு சுடுகாட்டில் வச்சு இந்த பூஜை தாங்க பண்ணியிருக்காரு. இவர் இந்த கருங்குட்டி அப்படிங்கிற ஒரு சின்ன பொம்மை ஒன்று வச்சிருக்காரு. அந்த பொம்மையை வச்சு அதற்கு தேவையான அனைத்து படையல்களும் வச்சு அந்த படையல் முறையெல்லாம் சரியாக செஞ்சு இந்த பூஜை முறையை எப்படி செய்யணுமோ அதை வழிமுறையாக அந்த மந்திர உச்சாடன உச்சரிப்பு அனைத்தையும் தெளிவாக சொல்லியிருக்காருங்க. தெளிவாக சொல்லி அந்த கருங்குட்டியை ஏவி விட்டுருக்காருங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-11 மணிக்கா போனவர் ஒரு 2-3 மணிக்கு இந்த பூஜையை முடிச்சுட்டு முழுமையாக அந்த பூஜையை முடிச்சுட்டு அந்த கருங்குட்டிக்கு அனைத்து படையலையும் கொடுத்து ஒரு உயிர் பழியும் கொடுத்து இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வர்றாரு. இப்போ 2வது நாள் 3வது நாள் அவருக்கு செய்வன மாதிரி சில வேலைகள்லாம் செய்ய போறாரு. அதே இடத்துக்கு 2வது நாள் இரவும் போயிருக்காரு. அவர் போய் ஒரு பொம்மை மாவுல செஞ்சு அந்த பொம்மையை அங்கே வச்சு அதற்கு நிறைய படையல்கள் போட்டு அந்த 12 மணி இரவு நேரம் சுடுகாடு. அந்த சுடுகாட்டில் ஒரே ஒரு விளக்கு ஏற்றுவாராம். அந்த விளக்கை ஏற்றி வச்சு அந்த விளக்கோட ஒளி வெளிச்சத்தில் இந்த பூஜைகள் எல்லாம் அனைத்து நடந்து அந்த ஒவ்வொரு பூஜை முறைகள்லாம் நடந்து முடிச்சு அந்த பொம்மையை அங்கேயே பாதுகாப்பா புதைக்காம மறுநாள் இன்னும் ஒரு பூஜை இருக்கு, அதை பாதுகாப்பா காவலுக்கு அங்கேயே இருந்திருக்காருங்க. பகல் முழுக்க அங்கே இருந்து மறுநாள் இரவு அதே பொம்மையை அங்கு எடுத்து வச்சு மறுபடியும் பூஜை முறைகள்லாம் செஞ்சு இரவு நேரத்தில் 12 மணிக்கு இந்த பூஜை முறை நிறைவடைகிற அந்த தருவாயில ஒவ்வொரு குண்டு ஊசியா எடுத்து அந்த பொம்மையோட கால், முட்டி, நெஞ்சு, இடுப்பு பகுதி, மறைவான அந்த பகுதி மற்றும் தலையில முதற்கொண்டு இறக்கிருக்காரு. அவரு அந்த குண்டு ஊசியை இறக்குன அனைத்து விஷயத்துக்கும் ஒவ்வொரு செயல் நடக்கும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட சொன்னாருங்க. அதாவது அவர் உயிர் நமக்கு தேவையில்லை, அவனை முடக்கணும், அவன் வாயால என்னை வந்து பார்க்கணும், அவன் என்னை தேடி வரணும் தம்பி. அதனால தான் என்னோட கடுங்கோபத்தையும் அடக்கிட்டு அவனை உயிரை எடுக்காத அளவுக்கும் அவன் அந்த தப்பை உணரணும் அப்படிங்கிற மாதிரி இந்த செயலை நான் செஞ்சு ஏவி விட்டேன். ஏவி விட்ட 8வது நாளே அவனுக்கு நடந்திருக்கு. அதற்கப்புறம் அவன் சொன்னான் தம்பி அப்படின்னு நம்மக்கிட்ட சண்முகம் சொல்றாருங்க. அந்த பூஜை முறைகள் நடந்து முடிந்ததுக்கப்புறம் அந்த பொம்மையை அங்கு சுடுகாட்டிலே வச்சு புதைச்சிட்டு அங்கு சுடுகாட்டில் ஏற்கனவே பிணங்கள் ஏற்றி வந்த அந்த கம்பெல்லாம் வெட்டி கிடக்கும் பாருங்க, அந்த கம்பை உடைச்சு வெட்டி அங்கு சாம்பலாக்கி அதை சில பல பூஜைகள் செஞ்சு அந்த பூஜை சாம்பலை கையோட எடுத்து அந்த இரவு நேரத்திலே இந்த மேனேஜரோட வீடை ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருந்திருக்காரு. அந்த இரவு நேரத்திலே அந்த சாம்பலை எடுத்து கொண்டு போய் அவர் வீட்டுக்கு முன்னால அந்த சாம்பலை ஊதி விட்டு வந்துடுறாருங்க. வந்த 8வது நாளே அவருக்கு அனைத்து பிரச்சனையும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அவரு வீட்டுக்கு வந்த அந்த நாள்ல இருந்து 8வது நாள்ல இருந்தே இந்த பிரசாந்துக்கு பிரச்சனை ஆரம்பமாயிருக்குங்க. அந்த பிரசாந்த் பைக்ல வேலையை முடிச்சு போயிருக்காரு. போய்கிட்டு இருக்கும்பொழுது அது ஒரு தனி வழி பாதைங்க, அது ஒரு கிராமத்துக்கு போற வழிதாங்க, சிறிய நகரம். இவர் மாலை 6-7 மணிக்கா தனியா போய்கிட்டு இருந்திருக்காரு. வண்டி அங்கும் இங்குமா போய்கிட்டு இருந்திருக்குங்க. இவர் ஏதோ ஒரு யோசனையில இவர் வண்டியை ஓட்டி கொண்டு போய்கிட்டு இருக்கும் பொழுதே இவர் லெப்ட்ல ரொம்ப ஸ்லோவா தாங்க போயிட்டு இருந்திருக்காரு. 40-50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போயிட்டு இருந்திருக்காரு. அவர் போய்கிட்டு இருக்கும் பொழுதே இவர் வண்டியை ஓட்டி போய்கிட்டு இருக்காரு. போய்கிட்டு இருக்கும் பொழுதே பின்னால புரட்டில இருந்து சி அப்படின்னு ஓங்கி ஒரு ஆள் அரைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல். இவர் நேர பக்கத்துல இருந்த புளிய மரத்துல கொண்டு டபார்னு வண்டியை விட்டுறாரு. வண்டியை விட்டு இவருக்கு அப்பொழுது சிறிய காயங்கள் மட்டும்தான் வருது. உடனடியாக ஹாஸ்பிட்டலில் சேர்த்து சரி பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல. எப்படா நம்ம பைக்ல போய்கிட்டு இருக்கும்பொழுது நமக்கு பின்னால இருந்து சீனு ஒரு குரல் கேட்டுச்சு. திரும்பி பார்த்தோம், நம்மளை யாரும் அடிச்சாங்க. அடிச்ச ஸ்பீடுக்கு புளிய மரத்துல கொண்டு போய் நம்ம அடிச்சோம். இது எப்படி நடந்துச்சுன்னு இவருக்கு ஒரே குழப்பம். இவர் வீட்டுல இரவு நேரத்துல படுத்திருக்காரு. அந்த இரவு நேரத்துல அவர் படுத்திருக்கும் பொழுதே இவருக்கு அந்த வீடு எப்பொழுதும் போல சரியான வீடா இவருக்கு தெரியலைங்க.
பல அமானுஷ்ய சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு அவருக்கு. அப்படி திடீர்னு கருப்பான உருவங்கள் கிராஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. தன்னோட மனைவி, குழந்தைகள், அப்பா, அம்மா கூட இவர் சந்தோஷமா இருந்த அந்த வீட்டில், இந்த பிரசாந்த் சந்தோஷமா இருந்த அந்த வீட்டில் தேவையில்லாமலே தன்னோட மனைவி கூட அவருக்கு சில பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குதுங்க. அவர் மனைவி கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவங்க அம்மா அப்பா கூடவும் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இவங்க மனைவியும் கோச்சுக்கிட்டு தன்னோட அப்பா வீட்டுக்கு போயிடுறாங்க. அதற்கப்புறமும் இவருக்கு ஒன்றும் புரியல. 2 நாட்கள் தான் மறுபடியும் கம்பெனிக்கு வேலைக்கு வந்துருப்பாரு. அதற்கப்புறம் இவருக்கு ஒரு பிரச்சனையா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குதுங்க. அவரோட மணிக்கட்டில், கால் மணிக்கட்டில் வலிக்க ஆரம்பிக்குது, முட்டியில வலிக்க ஆரம்பிக்குது, இடுப்புல வலிக்க ஆரம்பிக்குது, அதே நேரத்தில் உச்சந்தலையில வலிக்க ஆரம்பிக்குது, கைகால் ரெண்டும் வராத அளவுக்கு. அப்படியே இவர் படுத்த படுக்கையாகிறாரு. இவருக்கு 2-3 நாள்லயே இவர் படுத்த படுக்கையா விழ ஆரம்பிக்கிறாருங்க. ரொம்ப கஷ்டப்படுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆகுது. 10 நாள்ல அவரோட மனைவி இவர் இந்த மாதிரி இருப்பது தெரிஞ்ச உடனே அவர் மறுபடியும் அவர் மனைவி பதறி துடிச்சுக்கிட்டு அங்கே வந்து பார்க்கும் பொழுது இவர் படுத்த படுக்கையா இருக்காரு. அவங்க மனைவியோட அப்பாவும் கூடவே வந்துறாருங்க. கூடவே வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி இவரை மருத்துவமனையா கூட்டிட்டு போய் பார்க்குறாங்க. இவருக்கு சரியாகல. மருத்துவமனையில அனைத்து டெஸ்ட்டுமே எடுத்து பார்க்குறாங்க. ஒண்ணுமே இல்லைங்க. இவர் உடம்புல எதுவுமே இல்லை. என்னாச்சுன்னு தெரியலன்னு மருத்துவர்கள் கை விரிச்சதுக்கு அப்புறம் அந்த பெண்ணோட அப்பா இருக்காருல்ல, அதாவது இந்த பிரசாந்தோட மாமனாரும் இந்த பிரசாந்தோட அப்பாவும் கூடி பேசி ஒரு முடிவெடுக்கிறாங்க. இவனுக்கு மாந்திரிக, தாந்திரிகம் மற்றும் ஏதாவது ஒரு பில்லி சுனிய ஏவல் மாதிரி ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்களும் பல இடம் தேடி அலைஞ்சு கடைசியா இந்த பிரசாந்த அந்த மந்திரவாதியை நோக்கி, அதாவது கேரளா தமிழ்நாடு எல்லையில் இருக்க அந்த பிரபலமான மந்திரவாதியை நோக்கி இந்த பிரசாந்தோட மாமனாரும் அப்பாவும் பிரசாந்த் மனைவி அனைவருமே கார்ல வச்சு கூட்டிட்டு போறாங்க. இவர் படுத்த படுக்கையா தான் இருக்காரு. எப்படியோ சமாளிச்சு இவரை உட்கார வச்சு நேர அவர்கிட்ட கூட்டிட்டு போய் அவர் முன்னால இவரை கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. இவரால் உட்கார முடியல. படுக்க வச்ச உடனே அவர் புரிஞ்சுக்கிறாரு ஏதோ ஒரு பிரச்சனையால அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் சோழி போட்டு பார்த்துட்டு பல பூஜைகள் அவர் தெய்வத்துக்கு முன்னால செஞ்சு பார்த்துட்டு திரும்பவும் இந்த பிரசாந்த் பக்கமா வந்து பிரசாந்தோட அப்பா அவருடைய மாமனாரை கூப்பிட்டு வந்து, இவன் யாருக்கிட்டையோ தேவையில்லாத வேலை பண்ணியிருக்கான், அதாவது வாய விட்டுருப்பான், இல்லை ஏதோ ஒரு செயல் பண்ணியிருக்கான், அது அவர்களுக்கு மன வருத்தத்தில் அவங்களுக்கு பிடிக்காதனால அவன் பெரிய மந்திரவாதி, அப்பேற்பட்டவன்ட்ட இவன் வாய விட்டுருக்கான், அவன் ஏதோ பண்ணியிருக்கான், இவன் என்ன பண்ணுனா அப்படின்னு விசாரிங்க அப்படின்னு சொல்லும் பொழுதே இந்த பிரசாந்த் கிட்ட கேட்குறாங்க. அவரும் படுத்தபடியே யோசிச்சு பார்க்குறாரு. அப்பத்தாங்க இந்த சண்முகம், அதாவது தன்னோட கம்பெனியில் இந்த சண்முகத்திட்ட தகாத முறையில் நான் பேசிட்டேன் அப்படின்னு அந்த விஷயத்த சொல்றாரு. ஆமா, சண்முகம்னு ஒருத்தர் என்கிட்ட பணம் வாங்கிட்டு சரியா பணம் கட்டல, அவரை கடுமையா நான் பேசிட்டேன், அதனால எதுவும் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது கண்டிப்பா நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அவனும் என்ன மாதிரி பரம்பரையா மாந்திரிகம் கத்தவனா இருக்கும், அதனால இது அவனுக்காகவே அவன் செஞ்சிருக்கான், அதனால அவனை போய் நீ பார்த்தா மட்டும்தான் சரியாக வாய்ப்பு இருக்கு தம்பி, அதனால முழுமையா நீ முதல்ல அவனை போய் பாரு, இதை சரி பண்ண முடியுமான்னு அவன்கிட்ட போய் நீ பாரு, அவனை போய் நீ பார்த்தீன்னா கொஞ்சம் செலவுல சரி பண்ணி முடிச்சிடலாம், இல்லை என்ன வந்து பார்த்து இந்த பூஜையெல்லாம் செய்யணும் அப்படின்னா அவன் செஞ்சிருக்கிறதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் கிடையாது, அதற்கு நிறைய பழிகள் கொடுக்க வேண்டியிருக்கு, அதுவும் இல்லாமல் அவனோட இடத்துக்கு போய் அவன் எங்கே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு புதைச்சி வச்சிருக்கானோ அதை நான் தேடி கண்டுபிடிச்சி எடுக்கணும், அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல அவன் புதைச்சி வச்சிருக்க அந்த இடத்துக்கு யார காவலுக்கு போட்டிருக்கான்னு எனக்கு தெரியல தம்பி, அப்பேற்பட்டவன் அவனை போய் நீ நேர பாரு, சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாருங்க. இவங்களும் நேரடியாக கிளம்பி நேர பழனிக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்த மறுநாள் கம்பெனிக்கு தகவல் சொல்லி இந்த சண்முகத்தோட அட்ரஸை கேட்டு வாங்கி இந்த சண்முகத்தோட வீட்டு வாசல் முன்னாடி இந்த சண்முகத்தை போய் பார்க்குறாங்க. ஆமாங்க, கிட்டத்தட்ட இந்த பிரச்சனை நடந்து இவர் 2 மாதம் டியூ பணத்தை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் 3வது மாதத்திலேருந்து 8வது நாள்லேருந்து கிட்டத்தட்ட 16வது நாளுக்குள்ள இந்த பிரச்சனைகள் பூரா நடக்குது. அதற்குள்ள அந்த பிரச்சனையோட வீரியத்தை இவங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த கேரளா மந்திரவாதியை பார்த்து இப்ப அவர் சொல்ல கேட்டு இப்ப சண்முகத்தை வந்து பார்த்துருக்காங்க. இந்த சண்முகமும் அவர்களை பார்த்த உடனே சிரிச்சுக்கிட்டு, வாங்க என்னையா பார்க்க வந்திய அப்படின்னு நக்கலா நையாண்டியா சிரிச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இந்த குடும்பத்தார்கள் அனைவரும் இவர் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அப்படியே அவர் காலில் விழுந்து, ஐயா இவன் தவறுதலா தெரியாம பேசிட்டான், மன்னிச்சிடுங்க, அந்த விஷயத்தை மட்டும் எடுத்து விடுங்க அப்படின்னு மனைவி, அவருடைய மாமனார் மற்றும் அந்த மனைவியோட அப்பா அனைவருமே கேட்குறாங்க. உடனே இந்த சண்முகம் மறுபடியும் கோபமடைஞ்சு, இவன் சின்ன விஷயமா பேசியிருக்கான், அவன் என்னென்ன விஷயம்லாம் என்கிட்ட பேசினான் தெரியுமாத்தா, இவன் தப்ப உணர்வான் தான் நான் மறுநாள் அவன் கம்பெனிக்கு போய் வாக்குவாதம் பண்ணினேன், அப்பவும் இவன் உணரலை, அவன் பேசினது சரிதான் அப்படிங்கிற அந்த வார்த்தையில் அவன் குறிக்கோளா உறுதியா நின்னா, அதே விஷயத்தை நான் கேட்க முடியுமாத்தா? ஆமாங்க, இந்த பிரசாந்த் என்ன கேட்டானா, உன்னால பணம் கட்ட முடியலன்னா உன் மனைவியை எவன் கூடையாவது படுக்க அனுப்பு, அந்த பணத்தை வச்சு
பணத்தை கட்டுடா அப்படின்னு பிரசாந்த் அதை சொல்லியிருக்கான். இப்ப இந்த சண்முகமும் அந்த பிரசாந்தோட மனைவி கிட்ட அந்த விஷயத்தை நான் கேட்டா சரியா இருக்குமாத்தா அப்படின்னு கேட்கும் பொழுதே அந்த பிரசாந்தோட மனைவி கோபமடைஞ்சு தன்னோட கணவனை கண்டமேனிக்கு திட்டுறாங்க. திட்டிட்டு இவர்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு, ஐயா எப்படியாவது சரி பண்ணுங்க, 2 குழந்தைகளையும் கூட்டி வந்து அவர் முன்னாடி நிறுத்தி, ஐயா இந்த குழந்தைகளுக்காக நீங்க சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த சண்முகமும் கொஞ்சம் மனம் இறங்குறாருங்க. இறங்குனாலும் அவர் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்றாரு. ஐயா இன்னும் 4 மாசம் என்னோட பணத்தை நான் கட்ட வேண்டியிருக்கு, கட்டுனதுக்கு அப்புறம் இவனுக்கு நான் சரி பண்ணி தர்றேன், ஆனா இவனோட உயிர் போற அளவுக்குலாம் நான் எதுவும் பண்ணல, அதனால 4 மாசத்துக்கு அப்புறம் சரி பண்ணி தரேன், நீங்க போயிட்டு 4 மாதம் கழிச்சு வந்துருங்க அப்படின்னு இந்த சண்முகம் சொன்ன உடனேயே இந்த பிரசாந்தோட மனைவி இருக்காங்கல்ல, அவங்களோட அப்பா, ஐயா அந்த 4 மாத பணத்தையும் அடுத்த நாளே நான் மொத்தமா கொண்டே செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன், என் மருமகனை எப்படியாவது சரி பண்ணி விடுங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்ட உடனே, அப்படின்னா அதை செட் பண்ணிட்டு வாங்க நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னேன். மறுநாள் இவங்க பணத்தை பூரா கட்டி ரிசிப்டை வாங்கி இவர்கிட்ட கொண்டாந்து காட்டினதுக்கு அப்புறம் அன்று இரவு அந்த பூஜையெல்லாம் நடக்குதுங்க. அவர்கள் அனைவரும் முன்னிலையில இவர் எங்க அந்த பூஜையெல்லாம் செஞ்சு வச்சிருக்காரோ, அந்த பொம்மையை புதைச்சு வச்சிருக்காரோ, அந்த பொம்மையை போய் தோண்டி அவர் தோண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய படைகளில் போட்டு 4 பக்கமும் எந்திரம் வச்சு 4க்கும் பழி கொடுத்து அந்த பொம்மையை எடுத்து வச்சு அந்த பொம்மைக்கு சில பல மந்திரங்கள் சொல்லி அந்த பொம்மைக்கு படையல் நிறைய நெய்வேத்தியங்கள் படையெல்லாம் கொடுத்து அந்த பொம்மையோட ஒவ்வொரு காலையும் குண்டு ஊசி குத்திருந்தாரு பாருங்க, அதை ஒண்ணா எடுத்து அப்படியே அந்த பூஜை ஜாமான் அனைத்தையும் எடுத்து அந்த ஆற்றங்கரை ஓரமா அந்த ஆற்றங்கரையில கொண்டே அனைத்தையும் விட்டு இவர்களையும் நீராடி விட்டு இங்கிருந்து செல்லுங்க, திரும்பி பார்க்காம 8 நாள்ல இவருக்கு சரியாகும்னு சொல்லி அனுப்புறாருங்க. இவர் சொன்னது போலவே அந்த 8 நாள் கழிச்சு இவருக்கு எந்த விஷயமும் இதுவரைக்கும் நடக்காதது மாதிரி மறுநாள் காலையில அப்படியே எழுந்து நடந்து வர்றாருங்க. அப்பதாங்க இந்த பிரசாந்த் ஒரு விஷயத்தை உணர்றாரு. இதற்கப்புறம் யாரையும் சாதாரணமா நம்ம எடை போடக்கூடாது, சாதாரண மனுஷன் நம்ம நினைச்சிடக்கூடாது, வார்த்தையை விட்டுடக்கூடாது அப்படின்னு அதற்கப்புறம் கம்பெனியில வந்து ஜாயின் பண்ணி அதற்கப்புறம் இவர் சரியான முறையில நடந்துகிட்டதா இந்த சண்முகம் நம்ம கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த சண்முகம் மேலும் தகவல் என்ன சொன்னார்னா, தம்பி நான் சரியான முறையில தான் கட்டிக்கிட்டு வந்தேன், 18 மாதங்கள் கட்ட தெரிஞ்ச எனக்கு அந்த 6 மாதங்கள் கட்ட முடியாதையா, அந்த 6 மாதங்கள் சரியா கட்டாதால இவன் இப்படி வாயில வந்தபடி என்ன பேசிட்டான், எனக்கு நிறைய வேலைகள் தெரிஞ்சாலும் அதுல எனக்கு ஈடுபாடு அவ்வளவா இல்லப்பா, நான் இந்த பூஜை ஜாமான் விற்பனை செய்யற அந்த கடையில தான் முழு ஈடுபாடா இருந்தேன், இவன் என் உள்ள இருந்த அந்த விஷயத்தெல்லாம் தட்டி எழுப்பி என்னை ரொம்ப கோவப்படுத்திட்டான், இந்த விஷயத்தை நீங்க யாரும் அதை செய்யக்கூடாது, இந்த மந்திர தந்திர வேலைகள் அனைத்தும் எனக்கு தெரிஞ்சதால அதை செஞ்சு அதை சரியான முறையில எடுத்து விட்டதால அவனுக்கும் பாதிப்பு இல்லை எனக்கும் பாதிப்பு இல்லை, இந்த விஷயங்கள் தெரியாம செய்யக்கூடிய நபர்கள் இந்த விஷயத்தை செஞ்சிடறாங்க, அங்கு போன உடனே அவன் ஏதாவது ஒரு விஷயத்தை திருப்பி அனுப்பி விட்டுறான், அது இவர்களை வந்து அடிக்கும் பொழுது இவர்களாலையும் தாங்க முடியாது, இவங்க செஞ்சு விட்ட விஷயம் அவனை தாக்கும் பொழுது அவனாலையும் தாங்க முடியாது, அதனால முழுமையா தெரிந்தவன்ட்ட மட்டும் இந்த வேலையை கொடுங்க, தயவு செய்து இந்த மாதிரி வேலைகளை யாருமே செய்யக்கூடாது அப்படின்னு தாங்க தம்பி நான் இந்த விஷயத்த சொல்றேன். நீங்க அந்த குட்டிச்சாத்தான் மாந்திரிகம்னு ஒரு கதையை பார்த்தேன், அந்த கதையை பார்த்ததற்கு அப்புறம் தான் நம்ம இந்த சம்பவத்தை இந்த தம்பிக்கிட்ட சொல்லலாம்னு நான் உங்கள்ட்ட சொன்னேன் தம்பி அப்படின்னு இந்த விஷயத்தை பூரா அப்படியே ஒண்ணு விடாம சொன்ன அந்த சண்முகத்துக்கு நன்றியை சொல்லிட்டு, நண்பர்களே இந்த சம்பவம் பயங்கலந்த பேய் சம்பவமா இல்லைனாலும் ஒரு மந்திர தந்திரங்கள் நிறைந்த இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லிட்டு போங்க நண்பர்களே. மேலும் நண்பர்களே நமது வீடியோவை நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மேலும் உங்கள் வாழ்க்கையிலோ உங்கள் நண்பர்களுடைய வாழ்க்கையிலோ உண்மையான அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதேனும் நடந்திருந்தா அது நமது சேனல்ல நீங்க ஒளிபரப்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற எனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. அந்த உண்மையான அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவம் நமது சேனல்ல ஒளிபரப்பப்படும். நன்றி, வணக்கம். நான் உங்கள் சண்முக பிரபு.